ஹாஜா பந்தே நவாஸ். அவங்க யாருன்னு சொன்னால் நிசாமுத்தீன் அவுலியாவுடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபா. நிசாமுத்தீன் அவுலியாவுடைய ஹலீஃபா நசீருத்தீன் சிராக் தஹ்லவி. அவங்களுடைய தர்பாரும் டெல்லியில் தான் இருக்குது. அவர்களுடைய ஹலீஃபா தான் ஹாஜா பந்தே நவாஸ் கேசு தராஸ் கதசுல்லா. குல்பர்கால, அதாவது இந்த சிஷ்டியா சில்சிலா வடநாட்டில் தான் இருந்துச்சு. எல்லா ஷேகுமார்களும் வடநாட்டில் தானே இருக்கிறாங்க. ஹாஜாநாயகம் வடநாடு. அவங்க ஹலீஃபா குதுபுதீன் பக்தியார் டெல்லி. அவங்க ஹலீஃபா பாகிஸ்தானில் இருக்கிறாங்க, பாபா ஃபரீது. அவங்க ஹலீஃபா நிசாமுத்தீன் அவுலியா டெல்லி. அவங்க ஹலீஃபா நசீருத்தீன் சிராக் டெல்லி, அவங்களும் டெல்லி. எல்லாம் டெல்லியிலே இருக்கிறாங்க. அவங்க ஹலீஃபா ஹாஜா பந்தே நவாஸ் கேசு தராஸ் அந்த சில்சிலாவை அப்படி இங்கே கொண்டு வந்து ஷிஃப்ட் கொண்டு பண்ணிட்டாங்க. எங்க சவுத்துக்கு, நார்த்தில் இருந்த சில்சிலாவை சவுத்துக்கு கொண்டு வந்தோம். அதனால அவங்களுக்கு வந்து குத்துபே தக்கன்னு பேர். தக்கன்னா தெற்குன்னு அர்த்தம். உருது ஃபார்சியில் தெற்கு, தெற்குக்கு என்ன சொல்லுவாங்க? தக்கன், டெக்கான். குத்துபே தக்கன், இந்த தெற்கின் குத்துபு அவர்கள். அப்படி அவங்கள்ட்ட இருந்து தான் சிஷ்தியா சில்சிலா இங்கே இங்கே என்ன தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஷேகுமார்களுக்கும் ஷேக் அவங்க தான். அவங்களுடைய தர்பாரும் பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். அஜ்மீரோட பெருசு. அஜ்மீரில் ஒரு குப்பா தான் இருக்கும், அங்கே 4-5 குப்பா இருக்கும். ஒவ்வொரு குப்பாவும் இதை விட பெருசு பெருசாக இருக்கும். ஃபோட்டோவில் பார்த்தா கூட வரும். அங்கே இருந்த மன்னர் வந்து அவங்க ஹயாத்தா இருக்கும்போதே கட்டி கொடுத்து, நீங்கள் அடங்குறதுக்கு இந்த தர்பார் போதுமா? அவங்க கிட்டத்தட்ட 110-120 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. அதிகமான வருடங்கள் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்க குடும்பத்தோடு எல்லாம் அங்கே இருக்குது. பெரிய தர்பாராக இருக்கும். ரொம்ப அது ஒரு என்ன சொல்கிறது, அவங்க தான் நாகூர் பாதுஷா நாயகமாக வந்தது அவங்க தான் சொல்கிறாங்க. நாகூர் பாதுஷா நாயகம் யார்? ஹாஜா பந்தே நவாஸ் தான். இங்கே வந்து யாராக வந்திருக்கிறாங்களா? ஷாவுல் ஹமீத் அவுலியா வந்தது யார் தான்? அவங்க தான் இங்கே வந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு வரலாறும் இருக்குது. ஒரு நாள் அவங்க வந்து என்ன செஞ்சாங்களா, காலையில் காட்சி அளித்தாங்களாம். தர்பாரில் காட்சி அளிச்சுட்டு இப்படி உள்ளே போய் மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்சிட்டு அவங்க தான் பிள்ளையாக அவங்க ஷாவுல் பாதுஷா நாயகம் அவங்களுடைய தாயாருக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க. இங்கே மறைகிறாங்க, அங்கே குழந்தை பிறகு வரலாறு. அப்படி வந்து இந்த நம்ம இதோட நிறைய தொடர்புகள் இருக்குது.